டேய் யாரா பவுலிங் போடுறது? வேற யாரு? நம்ம ராஜு தான். ராஜு பவுலிங் போட அந்த வந்துட்டேன். ஏச்சி அங்கே இல்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலி. நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா. ஆனா பால எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு? ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானுடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கு வேணா. சுருட்ட கரெக்டா இருப்பான். சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முத்து பேல. நீ மட்டும் அங்கே நில்லு. ஏண்டா நீங்க ஏதாச்சும் பாலுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா. ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட்ட எப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய், பின்னாடி 2 தேய், போய்கிட்டே இருக்கணும். ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? நேத்து செஞ்சா, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்யறேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க. அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான். பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா ஏமா மறுபடி அதே சொல்லாதமா, கடுப்பாகுது. சரி விட அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா போமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்புலாம் எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம். தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவு உப்மா, மறுநாள் காலை உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா. நீ உப்மா சாப்பிட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா? அங்க நிக்கிற நீ. அவ்வளவுதான்டா. பாலு காணா போயிட்டா, கிடைக்காதடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இருங்க வரேன். எங்க ஒரு இங்கதானே இருப்பாரு. நியூட்டன் தாத்தா. யாரு? தாத்தா ஒரு சின்ன பிரச்சனை, சத்த வந்துட்டு போங்களேன். எங்க வரணும்? தாத்தா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, சீக்கிரம் வாங்க. என்ன இடாது? என்ன ஏன் பங்கி கூட்டு வந்த? பால் ஒண்ணு காணாடிச்சிட்டோம். உங்களோட அந்த பிசிக்ஸ் லாவெல்லாம் வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களா? தமே நான் கஷ்டப்பட்ட பிசிக்ஸ் லாபெல்லாம் கண்டுபிடிச்சதே உன் பாலை தேடி கொடுக்கவா? தாத்தா நான் ஒன்னும் தாத்தா பாலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படி கேட்கல. தாத்தா கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிப்பா கண்டுபிடிச்சு தரேன். வா 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 ஸ்டாப். கொஞ்சம் முன்னாடி வா, பின்னாடி போ, முன்னாடி வா. பேலிஸ் பண்ணு. ஓகே. ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர். கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி வா. லைட்டா பின்னாடி போ, லைட்டா முன்னாடி வா. ஓகே. ஏபிசிடி இங்க பந்தாடி. 4 3 6 மூக்கம் வந்து பாரு. ஓகே. 5 5 இப்படி பாருந்து இப்படிதான் வந்திருக்கும். ஓகே. தம்பி, the law of motion, the third law of acceleration is equal to. ஐயா தாத்தா அதெல்லாம் வேணாம், மண்டை குளறாயிடும். பாலை கண்டுபிடிச்சே இல்லையா? தம்பி பால் அந்த பொதுக்குள்ள போனது ஓகே. அதுல அடிச்சு பக்கத்துல அந்த செடி பக்கத்துல இருக்கு, போயிட்டு போ. என்ன சொல்ற? ஓடியாங்கடே, பால் கிடைச்சிட்டு. பால் இங்கதான்டா இருக்கு. எங்கடா நியூட்டன் தாத்தா? அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு. என்ன ரோட்டை பார்த்து வர முடியுங்க? போன கூட என்ன லவ்வா பொண்ணுகிட்ட பேசினா உலகத்தையும் மறந்துடுறது. சொல்லுமா. ஆமாண்டா அவன் அப்படிதான். நீ
வரமா இருமா சாப்பிடாதானமா 5 நிமிஷமா வரமா இருமா. சும்மா சும்மா போன் அடிக்கிறேம்மா இருமா சாப்பிடாதானே அது வந்துடுறேன். உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க சாப்பிட்டியான்னு. ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டாங்க? நான் வரும்போதே சாப்பிட்டு தான்டா வந்தேன். மச்சான் மணி எத்தனடா? 6டா. மச்சான் எங்கடா போற? மணி 6 ஆயிட்டுடா. அம்மா தேடுவாங்கடா. டேய் என்னவா உனக்கு சும்மா சும்மா அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? ஏய் பசங்களாம் அங்க இருக்காங்க, நீ எங்கடா போயிட்டு இருக்க? டேய் இப்போ ஏன்டா அவன் இதை கேட்டு தொலைஞ்சான்? பசங்கள்லாம் அங்க இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா வீட்டுல தானடா இருக்காங்க. ஓய் நில்லு. வாரண்டியோ ஹெல்மெட் வேற போடல. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக்கு இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கு சார். என்ன எல்லாமே இருக்குன்றான். இன்ஸ்டாகிராம்ல ராஜேஷ் ஃபாலோ பண்ணிருக்கியா? ஃபாலோ பண்ணல சார். அப்ப எடு ஃபைன் எடு. ஏய் நில்றா. பின்னாடி உள்ள ஹெல்மெட் போட்டிருக்கா, நீ ஏன் ஹெல்மெட் போடல? சார் முடி சார் அது. ஓ முடியாது. சரி விடு, அதான் முன்னாடி ஹெல்மெட் போடலையா? ஃபைன் எடு. சார் என் அண்ணன் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு? இருங்க சார், அண்ணன் கால் பண்றேன் சார். மச்சான் வேணாம்டா. டேய் சும்மாடா. மச்சான் வேணாம்டா. டேய் சும்மாடா. ஏன்னா பெரிய ஆளா இருப்பானோ. தம்பி நீ ஃபைன் கொடுக்கணும், நான் கிளம்புப்பா. அந்த பயம். ஓகே சார். தம்பி சொல்லுங்க சார். ஏதோ அண்ணன், நீ உன் அண்ணன் போலீஸாப்பா? இல்ல சார். அரசியல்வாதியா? இல்ல சார். இல்ல வக்கீலா? இல்ல சார். அப்புறம் யாருதாப்பா உன் அண்ணன்? சார் கூட பிறந்த அண்ணன் சார். ஆடங்கொப்பனை போட்டு குப்பர் அடிக்கா. யோ ஐயோ வண்டி ஏறே. 3 பேர் வரானுங்க பாத்தியா? ஏய் நில்லு நில்லுப்பா. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் ஏன்டா அவர் அடிச்சா? ஆல்ரெடி 3 பேர் இருக்கும், அதுல லிஃப்ட் கேக்குறான்டா அந்த ஆளு. அவர் போலீஸ்டா. கொப்ப மோனலா கிழிச்சஞ்சு புற நிக்கோங்களா. டேய் வண்டியில போடா போடா போடா. சொட்டமுத்தே விளையாடிட்டு இருக்கியா பாலை வச்சு? சொட்டமுத்தே ஒழுங்கா போயிடுங்க, சரியான கோவத்துல இருக்கேன். விட்டாரு விட்டாரு, அம்மாட்ட பால் விட்டாரு. விட்டாருமா? இந்தா வாங்கிக்க. ஏன் மடியோ புள்ளையா இது? அடியே புள்ளைகிட்ட என்ன விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா பிள்ளைகிட்ட பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேங்க. தம்பி அப்பாவுக்கு ஒரு பால் விட்டாரு. அப்பாக்கா குடு குடு குடு. அப்ப மவனே. தம்பி நீ விட்டேரிப்பா. அப்பா எல்லாம் வாலிபால் பிளேயர், நீ விட்டேரிப்பா. முத்து சொட்ட முத்து. தக்காளி வாங்கிக்கடா. யோ ஆத்தாடி. என்னங்க சேம் பிஞ்ச அடி பாவி. பல 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 பாஹுபலி பயமின்றி பாயும் புலி. என்னங்க புள்ள ஏஞ்சி நிக்கிறாங்க. நிக்கிறேனா நடக்கவே செய்வேன். ஏங்க புள்ள நடக்கிறாங்க. அப்புறம் என்ன தம்பி, கடைக்கு போய் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. எழுந்து நடந்தது ஒரு குத்தமாடா. யோ யா இப்படி பண்ற? வெயில் கொளுத்துதியா? கபிலா நீ ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். ஏ வெல்ல நீ வேற அவரை ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? டேய் சூரியன்னா ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயர்டா. அட போயாயோ. வேற வழியே இல்ல, உயிரை கையில புடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். யோ ஐயோ அப்பாடி ஒரு வழியா வந்துட்டோம். என்ன இவ்வளவு வேர்த்து இருக்கு? வணக்கண்டா மாப்ள, வானத்துல இருந்து. யோ உன்னாட்டி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல நீ. நான் என்னடா பண்ண? அட போயாயோ. ஃப்ரெண்ட் ரூம்ல ஃபேனை போட்டு படுத்தா தான் கரெக்டா இருக்கும். மச்சான் ஃபேனை ஃபுல்லுல வைடா. டேய் சொல்டா. ஃபேனை 3ல வைடா, நல்லா காத்து வரும். சரிடா. இப்ப என்ன பண்றது? சுருட்ட பணக்காரன் கண்டிப்பா அவன் ஏசி போட்டிருப்பான். டேய் மச்சான் சுருட்ட. சிச்சி மனுஷனாடா நீங்கலாம். யோ ஐயோ. ஆஹா இன்னைக்கு நமக்கு பர்த்டே ஆச்சே. எப்படி எல்லாம் மாசம் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. தம்பி அப்பா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் பாருப்பா. இதோ பாக்குறேன்ப்பா. வேற மாதிரிப்பா. தம்பி அம்மா ஒரு வீடியோ வச்சிருக்கேன் பாருப்பா.
அதோ பாக்குறேம்மா. சூப்பர்மா. இவ என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா? இவ எடக்கு முடக்கான ஆளாச்சே. சண்டே மண்டே என்ன சண்டே மண்டே போட்டேன்னா பர்த்டே ராஜனுக்கு பர்த்டே போடுறா பிஜிஎம். இவன் ஏன் இப்ப கால் பண்றான்? சொல்டா சுருட்டா. டேய் உன் பர்த்டேக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டா கொஞ்சம் பாருடா. டேய் உன்கிட்ட என் போட்டோ எவ்வளவு அழகா இருந்தாலும் இருக்கிறதுல கேவலமா இருக்கிற போட்டோ தானே போடுவ நீ. டேய் நான் முன்ன மாதிரி இல்லடா, போய் ஸ்டேட்டஸ் பாருடா. அப்படியா? இரு பாக்குறேன். அட போங்கடா. ஏமா கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்துடுறேன். பந்து பொறுக்க போறேன்னு சொல்லு. ஏமா எங்க டீம்லயே நான் தான் தலைவர். பால் பொறுக்கும் பறக்கும் படை தலைவர் தானே நீ? மா உனக்கு என்ன பத்தி தெரியல, பாரு ஒரு நாள் ப்ரூஃப் பண்றேன் பாரு. போர்க்கடா படா. போர்க்கு 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 போர்க்கு. ஏய் ஏமா வாடா. ஏண்டா எங்க அம்மாட்ட எதனா நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு சொன்னியா என்ன? இல்லடா அதெல்லாம் சொல்லடா. அப்ப சரி, அப்ப அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு. இப்ப தெரிஞ்சிருக்கோம்டா. என்னடா சொல்ற? அம்மா லைன்ல தான் இருக்காங்க. மனுஷனடா நீங்கலாம். பொறுக்கு பொறுக்கு பால பொறுக்கு. டேய் போனை கட் பண்றா. இல்ல பிரேக் பிடிக்க டைட்டா புடிச்சுக்க. ஐயோ 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 வலிக்குதே, முடியலடா. லே யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்றா. பண்றேன்டா இருடா. புளி முட்டை தூக்கி பார்த்தேன், இப்ப பூ முட்டை தூக்க போறேன். அப்ப எங்களை என்ன பாடியில தூக்க போறியாடா பண்ணாடா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? என்னடா சொல்றானோ? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்றானோடா. வேற யாருக்காச்சும் கால் பண்ணான்டா. வேற யாருக்கு பண்றது? சுருட்டைக்கு பண்ணுவோம், சுருட்டை கரெக்டா இருப்பான். அத்தி பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா. நாங்க தான்டா செவப்பு. இவனோ காலர் டியூன் கேட்கறதுக்கு செத்தே போயிடலாம். எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே. பாஸ் லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? தம்பி ஒரு கால் தானே வச்சுட்டு போப்பா. லஞ்ச் டைம்டா. என்ன தம்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? வேலையை போயிருப்பா. சாப்பிட்டோனா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? பயா புறா. போனை கொடு. ஒரு நல்ல பாட்டு போட்டு படுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதம் காத்தும் அடிச்சிருச்சு. ஒரு சுறவழி கிளம்பியதே. தம்பி மணி 5 ஆயிட்டே. டீ வாங்கிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு பூச்சோல பாருங்க. ஹலோ நாங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சுறவழி கிளம்பியதே. தூங்குறாரு, நைஸா எடுக்க வேண்டியதுதான். ஐயோ எடுத்துரு எடுத்துரு. ஐயோ ஆயோ சீக்கிரம் எடுத்துரு. ஐயோ ஆத்தாடி, இப்பதான் தும்மல் இருமல்லாம் வரும். இப்பயாச்சும் கரெக்டா எட்ரி தூங்குறாரு. அடச்சி நான் பிட்டு அடிக்கல, போங்க சார். தம்பி பாத்துட்டேன், எந்திரி. இப்படி கேவலமா பிட்டு வச்சு புக்கு வச்சு எழுதுறிய, வெக்கமா இல்ல? வாழ்க்கையில படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் முன்னேற முடியும். சார் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்னா அப்பேற்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல சார். தம்பி வாழ்க்கைக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். சார் சச்சின் டெண்டுல்கரே 10வது ஃபெயில் ஆகி தான் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. என்னாட்டியும் முடியும். தம்பி தம்பி